அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன முக்கியமான செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வாட்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர பத்தி குடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த மரபியல் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏவ பத்தி அ ஒரு பெரிய ஆராய்ச்சிய பண்ணவர் தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வாட்சன் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? ஸோ மரபியல் குறித்த அடிப்படை ஆய்வுகள மேற்கொண்ட மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரிகர் மெண்டல். சரிங்களா? அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் டார்வின் அவர்கள் இந்த மரபணு குறித்த விஷயங்கள்ல அடிப்படையான ஒரு சில விஷயங்கள் ஆராய்ச்சிகள வந்து பண்ணியிருப்பாரு. இவங்களோட ஆராய்ச்சிகள வந்து மேம்படுத்தி டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அத டயாக்ஸி ரிபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இது வந்து நமக்கு நியூக்ளியஸ்ல குரோமோசோம் அப்படிங்கிற இடத்துல இந்த டிஎன்ஏக்கள் வந்து இருக்கு. அப்படின்னு டிஎன்ஏக்கான ஒரு மாடல வந்து செஞ்சு காட்டுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வாட்சன் அவர்கள். சரிங்களா? அத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்ஸ் மாடலோட ஒரு அந்த ஒரு ஐடியாவ ப்ரொப்போஸ் பண்ணதே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவரு தான். அது வந்து அ இரட்டை சுருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்த டிஎன்ஏவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டிஎன்ஏவ பயன்படுத்தி நெறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். உதாரணத்துக்கு, நமக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கு அப்படின்னா, அது யாருக்கான டிஎன்ஏ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அவங்களுடைய வரலாற பத்தி கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து புற்றுநோய் வருமா? வராதா? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். புற்றுநோய் இருக்குதா? அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட முன்னோர்கள பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். குற்ற பின்னணியில இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒருத்தர் குற்றம் பண்ணியிருக்காரா? இல்லையா? அப்படிங்கிறத அவங்களோட டிஎன்ஏ வச்சு டிஎன்ஏ பிங்கர் பிரிண்டிங் மூலியமா எடுத்துற முடியும். இந்த மாரி பல விஷயங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே அடிப்படையான ஒரு ஆராய்ச்சிய பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வாட்சன் அவர்கள். அவருக்கு இந்த ஆராய்ச்சிக்காக 1962ஆம் ஆண்டு நோபல் பரிசு, மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். இவ்வளவு ஆராய்ச்சிகள பண்ண நம்மளுடைய ஜேம்ஸ் வாட்சன் அவர்கள் சமீபத்தில தான் வந்து இறந்து போயிருக்காரு. சரிங்களா? கிட்டத்தட்ட 1928ஆம் ஆண்டு பிறந்த இவரு நவம்பர் 6, 2025ல இறந்து போயிருக்காரு. அவரு இறந்து போன அந்த பின்னணியில தான் இந்த ஒரு செய்திகள வந்து நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தீவிர வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்தில உலக வங்கி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2011, 12ல இந்தியாவுல 27.1% தீவிர வறுமையில மக்கள் இருக்காங்க. ஆனா 2022, 23ல அந்த தீவிர வறுமையில இருக்கக்கூடிய மக்களின் விகிதம் 5.3%, இந்தியா குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 22% இந்தியா குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திய வெளியிட்டிருந்தாங்க. இருந்தாலும், இருப்பினும் பார்க்கிறப்ப இந்தியாவுல 7.4 கோடி பேர் வந்து இன்னமும் தீவிர வறுமையில தான் இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேர்ல்ட் பேங்க் அவங்களோட பாவர்ட்டி லைன வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? முன்னாடி $2.15 வச்சிருந்தத இப்ப $3 அப்படின்னு சொல்லி பாவர்ட்டி லைன ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அத பொறுத்தவரைக்கும் இந்தியாவ அடிப்படையா வச்சு பார்க்கிறப்ப, ஒரு நாளைக்கு ரூ. 65க்கும் குறைவான வருமானம் இருக்கிறவர நம்ம தீவிர வறுமையில இருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரையறுக்கிறோம். சரிங்களா? குறைந்த வருமானத்த மட்டும் இல்லாம உணவு, தங்குமிடம், சுத்தமான நீர், பாதுகாப்பு, கல்வி, அடிப்படை தேவைகள் இதெல்லாமே இல்லாத ஆட்களையும் நம்ம என்ன சொல்றோம்? தீவிர வறுமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்தியாவுல இருக்கக்கூடிய மாநிலங்கள் அடிப்படையில பார்க்கிறப்ப, உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரம் இந்த 3 மாநிலங்கள சேர்த்தே கிட்டத்தட்ட 46% வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய மக்கள் இந்த 3 மாநிலங்கள்ல தான் இருக்காங்க. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவர்ட்டி ரேட் அப்படிங்கிறது 2.20%க்கும் குறைவாக இருக்கு அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தினுடைய கூற்றாக இருக்கு. சரிங்களா? ஸோ, இதுல இந்தியாவுல 1% பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த மக்கள் தொகையில 1% பேருக்கு மின் வசதி கிடையாது. 11.2% பேருக்கு குடிநீர் வசதிகள் கிடையாது. 29.9% பேருக்கு சுகாதார வசதிகள்லாம் இல்லாம இருக்கிறதாக இந்த ஆய்வுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது கல்விய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கல்வியில படிக்கக்கூடிய 30% பேரு, ஆ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, மேல்நிலை கல்வியில இருக்கக்கூடிய 25% பேர். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பள்ளி கல்விக்கும் கூடுதலாக கற்பிக்கும் இந்த யுஜி, பிஜிலாம் படிக்கிறதுல ஒரு 8.7% பேர். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதிலயும் குறிப்பா பள்ளி கல்விய தாண்டி கொஞ்சம் உயர்கல்வி ஏதாவது படிச்சா தான் ஏதாவது ஒரு வேலைய செஞ்சு குடும்பத்த பார்த்துக்க முடியும். அந்த வறுமை அந்த ஒரு பாவர்ட்டி சைக்கிள்ல இருந்து வெளிய வர முடியும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதுக்காக தான் மத்திய, மாநில அரசாங்கங்கள் கல்விய உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, புதுமை பெண், நான் முதல்வன், அ தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள்லாம் வந்து தமிழகத்திலயும் சரி, மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, நமக்கு போஷான் திட்டம் இருக்கு.
ஐசிடிஎஸ் வச்சிருக்காங்க. இந்த மாரி பல திட்டங்கள் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் இருக்கு. சமக்கிர சிக்ஷா திட்டம் இருக்கு. இது எல்லாமே கல்விய வளர்ச்சிக்காக கொண்டு வரக்கூடிய திட்டங்களாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆரம்ப கல்வியிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு பட்டப்படிப்பு வரைக்கும் முடிச்சா தான் அவங்கனால என்ன பண்ண முடியும்? ஒரு டீசென்ட்டான ஒரு லைஃப்ப வந்து கொண்டு வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த விகிதத்தில மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேரளா அதுக்கு முன்னோடி மாநிலமாக இருக்காங்க. 2021ல வந்த தரவுகளின்படி கேரளாவுல 64,000 பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவங்களுக்குன்னு பிரத்யேகமான திட்டங்கள செயல்படுத்தி, நிதி உதவிகள பண்ணி, அந்த 64,000 மக்களையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வறுமை கோட்டு கீழ இருந்து வெளிய கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலியமா நாட்டிலேயே முதல் முறையாக தீவிர வறுமையே இல்லாத மாநிலமாக கேரளா மாறியிருக்கு. நித்தி ஆயோகுடைய அறிக்கையின் அடிப்படையில தமிழ்நாடு வந்து நாட்டிலேயே முதல் மாநிலமா இருக்கு வறுமை ஒழிப்புல. இன்னமும் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல தீவிர வறுமையில இருக்கக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்றாங்க. அந்த தீவிர வறுமையை 2030ஆம் ஆண்டுக்குள்ள ஒழிக்கணும் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்தினுடைய இலக்கா இருக்கு. இப்ப தென் மாநிலங்கள் ஓரளவுக்கு பெட்டரா செயல்பட்டாலும், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்கள் இன்னும் பிரத்யேகமான திட்டங்கள செயல்படுத்தி வறுமைய ஒழிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? ஸோ வறுமை ஒழிப்பு அ அதற்கு முக்கியமான ஆயுதமாக கல்வி. அத பத்தி இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்திருக்காங்க. அடுத்ததா, தேசிய தண்ணீர் விருது மகாராஷ்டிரா முதலிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஜல் சக்தி அமைச்சகம் வந்து இந்த தேசிய தண்ணீர் விருத 2018ஆம் ஆண்டுல இருந்து வெளியிட்டுட்டு இருக்காங்க. நீர் சேமிப்பு, நீர் மேலாண்மை இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்களுக்கு இந்த தேசிய தண்ணீர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வருஷம் யாருக்கு சிறந்த மாநிலம் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரா. ஓகேங்களா? மகாராஷ்டிரா முதலிடத்திலயும், குஜராத் வந்து 2வது இடத்திலயும், ஹரியானா 3வது இடத்திலயும் வந்து இருக்காங்க. பெஸ்ட் வாட்டர கன்சர்வ் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி, மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா அந்த ஆர்டர்ல வந்து இருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜல் சஞ்சய் ஜனபாகிதரி அப்படிங்கிற திட்டம். இது வந்து மழைநீர் சேமிப்புக்கான திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழ சிறப்பாக செயல்பட்ட மாநிலமாக யார் இருக்காங்க அப்படின்னா, தெலுங்கானா மாநிலம் வந்து இருக்காங்க. சரியா? தெலுங்கானாவுக்கு அப்புறமா சத்தீஸ்கர் 2வது இடத்திலும், ராஜஸ்தான் 3வது இடத்திலும் இருக்கிறதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா, காலநிலை மாநாட்டுக்கு பாதை அமைக்க அமேசானில் 1,00,000 மரங்கள் வெட்டி சாய்ப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நமக்கு இந்த COP30 UNFCCC யுனைட்டட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30 எங்க நடக்குதுன்னா, பெலம் அப்படிங்கிற சிட்டில நடக்குது அப்படிங்கிறத நேத்து பார்த்திருந்தோம். இந்த இந்த ஒரு மாநாட்டுக்கான பாதைகள் அமைக்கிறதுக்காக இந்த சிட்டியே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அமேசான் காடுகள் இருக்கக்கூடிய நகரத்தில தான் இருக்கு. அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த மாநாட்டுக்கு பாதை அமைக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட 1,00,000 மரங்கள வெட்டி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அத தான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.